வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரியில் 6 ஆண்டுகளுக்கு பின் பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான அறிக்கையை டிராபிக் கூடுதல் செயலர் சிவகுமார் வெளியிட்டார். ஏசி இல்லாத சிட்டி பஸ் குறைந்தபட்ச கட்டணம் 5 ரூபாயிலிருந்து 7 ரூபாயாகவும், அதிகபட்ச கட்டணம் 13 ரூபாயிலிருந்து 17 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி சிட்டி பஸ்களில் குறைந்தபட்ச கட்டணம் 10 ரூபாயிலிருந்து 13 ரூபாயாகவும், அதிகபட்ச கட்டணம் 26 ரூபாயிலிருந்து 34 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி இல்லாத டீலக்ஸ் பஸ்களில் குறைந்தபட்ச கட்டணம் 12 ரூபாயிலிருந்து 16 ரூபாயாகும். அதிகபட்ச கட்டணம் 36 ரூபாயிலிருந்து 47 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி விரைவு பஸ் கட்டணம் 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபாய் 30 காசிலிருந்து 1 ரூபாய் 69 காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. வால்வோ பஸ்ஸில் முதல் 30 கிலோமீட்டருக்கான கட்டணம் 54 ரூபாயிலிருந்து 70 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி பேரூராட்சியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாவில் ஊரக வளர்ச்சி அமைச்சர் பெரியசாமி கலந்து கொண்டார். தொடர்ந்து நடுப்பட்டி கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள நாடக மேடை திறப்பு விழாவிற்காக காரில் சென்றார். சின்னாலப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அருகே வரும்போது 4வது வார்டு துப்புரவு பணியாளர்கள் அமைச்சரின் காரை மறித்தனர். அமைச்சரிடம் தங்கள் பகுதியில் கடந்த 60 ஆண்டுகளாக எந்தவொரு அடிப்படை வசதியும் செய்து தரப்படாமல் உள்ளது. இதுகுறித்து பலமுறை பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட கலெக்டரிடம் மனு தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என அமைச்சரிடம் புகார் தெரிவித்தனர். மனு மீது உரிய விசாரணை நடத்தி அடிப்படை வசதிகள் செய்து தர நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார். திருப்பத்தூர் அட்வொகேட் ராமநாத நகரைச் சேர்ந்தவர் கலைச்செல்வன். இவரது மனைவி டாக்டர் சங்கரி. இவர்களது வீட்டில் மல்லிகா என்பவர் வீட்டு வேலைகள் செய்து வந்தார். சில தினங்களுக்கு முன் பீரோவில் இருந்த 25 சவரன் நகை காணாமல் போனதைக் கண்டு சங்கரி அதிர்ச்சி அடைந்தார். திருப்பத்தூர் போலீசில் புகார் கொடுத்தார். விசாரணையில் வீட்டில் வேலை செய்த மல்லிகா மற்றும் அவரது கணவர் விக்னேஷ் திட்டம் போட்டு நகையை திருடியது உறுதியானது. அவர்களிடமிருந்து நகை மீட்கப்பட்டது. போலீசார் விக்னேஷ் மற்றும் மல்லிகாவை வேலூர் சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் மேலூர் ஊராட்சியில் தூதூர் மட்டம் பகுதியில் 100 நாள் வேலை திட்டம் நடக்கிறது. இதில் வேலை பார்ப்பவர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் திமுகவைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என திமுக ஒன்றிய கவுன்சிலர் பாலன் என்கிற பாலசுப்ரமணி கண்டிஷன் போட்டார். இதனால் 100 நாள் வேலையில் சேர்ந்த திமுக அல்லாத மகளிருக்கும் பாலசுப்ரமணிக்கும் தகராறு ஏற்பட்டது. என்னை கேட்க நீ யார், நான் யூனியன் கவுன்சிலர் என பாலசுப்ரமணியன் மிரட்டி வருவதாக மகளிர் குற்றம் சுமத்தினர். மேலும் இவர் அரசு கொறடா, அமைச்சர் மற்றும் அதிகாரிகளின் பெயரை பயன்படுத்தி விதிமீறலில் ஈடுபட்டு வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. பாலசுப்ரமணி உள்ளிட்ட சிலர் மகளிரை மிரட்டும் இந்த செயல் மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. இது தொடர்பாக மகளிர் குழுவினர் கலெக்டரிடம் புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் கிராம கோயில் பூசாரிகளுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. வால்பாறை காமாட்சியம்மன் கோயில் வளாகத்தில் நடைபெற்ற முகாமை விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் நாட்ராயசாமி துவக்கி வைத்தார். நினைவு நாள் முகாமில் உடுமலை சப்த ரிஷிகளின் சர்வசாஸ்திர வித்யாபீடம் பிரதான ஆச்சாரியார் ஜெயபிரகாஷ் நாராயணன் பயிற்சியில் கலந்து கொண்டு கிராம கோயில் பூசாரிகளுக்கு பாராட்டு சான்று வழங்கினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மின்வாரிய கோட்டம் சார்பில் மின் சிக்கனம், சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தை ஆத்தூர் கோட்ட செயற்பொறியாளர் ராணி துவக்கி வைத்தார். இதில் ஆத்தூர் கோட்டத்திற்கு உட்பட்ட ஆத்தூர், தலைவாசல், கெங்கவல்லி, பெத்தநாயகன் பாளையம் பகுதி மின்வாரிய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் பங்கேற்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்கள் வழங்கினர். தொடர்ந்து குண்டு பல்புகளுக்கு பதிலாக CFL அல்லது LED விளக்குகளை பயன்படுத்த வேண்டும். முழு ஒளியை பெற மின் விளக்குகளை தூசி படியாமல் துடைத்து வைக்க வேண்டும். ஏசி பெட்டியை சுவற்றிலிருந்து 1 அடி தள்ளியும் வெப்பத்தை வெளியிடும் கருவிகளுக்கு அருகில் இல்லாதபடி வைக்க வேண்டும். ஏசி உள்ள அறையில் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் நன்கு மூடப்பட்டு இருக்க வேண்டும். ஹீட்டருக்கு பதிலாக சோலார் ஹீட்டர் பயன்படுத்த வேண்டும். மின் சிக்கனம் வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் என கோஷம் எழுப்பியபடி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். இந்த ஊர்வலம் மின்வாரி அலுவலகத்திலிருந்து பஸ் ஸ்டாண்டு, காமராஜர் சாலை, ரயிலடி தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் வாரச்சந்தை ஏலம் செயல் அலுவலர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் 37 பேர் பங்கேற்றனர். 17 லட்சம் ரூபாயில் தொடங்கி 38 லட்சம் ரூபாய் வரை ஏலம் நடைபெற்றது. செந்தில் முருகன் என்பவர் 36 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் கேட்டார். அப்போது குணசேகரன் தலைமையில் வந்த நபர்கள் ஏலம் எடுத்த செந்தில் முருகனை சரமாரியாக தாக்கினர். இரு தரப்பினரும் கைகலப்பில் ஈடுபட்டனர். சேர்கள், நாற்காலிகள் பறந்தன.
சண்டையில் ஈடுபட்டவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்தனர். தாக்குதலில் செந்தில் முருகனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அவரை போலீசார் ராமநாதபுரம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். செய்தி சேகரித்த ஊடகவியலாளர்களை போலீசார் தடுத்தனர். இதை கண்டித்து ஊடகவியலாளர் முதுகுளத்தூர் போலீசில் புகார் கூறினார். போலீசார் சமரசம் செய்தனர்.